திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறும். பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், இந்த சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய நாள், இந்த மூன்றையும் சேர்ந்துதான் இந்த ஒப்புரவு விழா காலகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. அது பேருலகத்தின் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த விழா நடைபெறும் என்று நான் மனதார வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை வருகை கொடுத்திருக்கும் வெங்கடேஷ் அவர்களே, மோகன் அவர்களே, சாய் பாலமுருகன் அவர்களே, கண்ணதாசன் அவர்களே, முகமது ரபிக் அவர்களே, மோகன்ஜி அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, கவுன்சிலர் நூர்ஜிகான் அவர்களே, வேணுகோபால் அவர்களே, வையாபுரி அவர்களே, சிவா அவர்களே, சாமிதர் அவர்களே, சத்யன் அவர்களே, அலெக்சாண்டர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, சாதி பாசா அவர்களே, கண்ணன் அவர்களே, சுந்தரம் அவர்களே, ராஜா அவர்களே, மனோகரன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மனோகரன் அவர்களே, பிரவீன் அவர்களே மற்றும் இங்கே மேடையிருந்திருக்கும் கழக மூத்த முன்னோடிகளே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே அனைவருக்கும் முதற்கண் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சமூக நீதி மக்கள் இயக்கம் இந்த படித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழாவும் அவர்களை ஊக்குவிக்கும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பாப்பா சொன்னது போல அந்த இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அந்த காலேஜ் படிக்க கொண்டது நிகழ்ச்சி கூட நம்மளுடைய தெலுங்கானா முதல்வரை வைத்து அந்த நிகழ்ச்சி நடைபெற நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கண்கலகி அந்த நிகழ்ச்சி உரையாற்றினார். நான் அதை பார்த்தேன். இந்த புதுமை பெண் திட்டத்தாலும் இன்னைக்கு நான் முதல்வர் திட்டத்தாலும் அந்த 1000 ரூபாய் அந்த மாணவிகளுக்கு எவ்வளவு உதவி புரிஞ்சதுன்னு அந்த பொண்ணு கூட சொன்னாங்க. உண்மை அது கூட அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அந்த உரிமை தொகை சேர்த்து கொடுக்கணும் அந்த புதுமை திட்டம். அதுபோல இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கும் தளபதி அவர்கள் இந்த படிக்க மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு படிச்சு நல்லா படிச்சு அந்த இன்ஜினியர்ல அந்த பேமெண்ட் போட்டா கூட இன்னைக்கு 15 லட்சம் 20 லட்சம் கூட அதே கூட இன்னைக்கு அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பேங்க்ல இன்னைக்கு அதை போய் கேட்டா சாயந்தரம் அடிக்கிறாங்க. ஆனா நீங்க எங்களை அணுகுங்க, எங்களோட மாவட்ட அந்த பேங்க்ல சொல்லி உங்களுக்கு அந்த லோனை நாங்கள் வாங்கி தரோம். அதை படிக்கிற இது அதே மாதிரி அந்த பொண்ணு படிச்சு என்னால வெளியில போய் படிக்க முடியும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களை அந்த பொண்ணு அனுசரிச்சிருந்தா அந்த பீகார்லயோ எங்க படிக்க போக விருப்பம் வருவோம் கண்டிப்பா நாங்கள் செய்திருப்போம். திருப்பி சொல்றோம், இந்த மாணவ மாணவிகள் படிக்கிற பொண்ணுங்க, நல்லா படிக்கிற பொண்ணுங்க வாங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறோம். எங்களுடைய மாவட்ட செயலர் ராஜேஷ்குமார் அவரும் இன்னைக்கு நிதி கொடுக்குறாரு. அதே மாதிரி விளையாட்டுத்துறையில நம்ம காந்திபுரத்து பையன் கூட போனார். அந்த பையனுக்கு அந்த ஃபிளைட் செலவு அந்த இது போகணும்னா 30,000 40,000 அதை நானும் கொடுத்தேன் மாவட்ட செயலர். அது மாதிரி நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ எங்களால் முடிஞ்சது நல்லா படிக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றது, ஒழுக்கம் அழியாத சொத்து கல்வி தான். நல்லா படிக்கணும். பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈடாக தனியார் ஸ்கூல் நாங்கள் 1980 கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். அப்போ அந்த பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. படித்தோம். அதெல்லாம் நீங்கள் படிங்க. அதே மாதிரி நீ தமிழ் மொழி அழியாத இருக்க காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர். இன்னைக்கு இந்த ஹிந்தியை நம்ம நுழைச்சிருந்தா இன்னைக்கு தமிழ் மொழி அழிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க தலையிலிருந்து நடக்கிறீங்கன்னா இன்னைக்கு 3 பேர் தான் இல்லை. என்னைக்கே இந்த ஹிந்தி வந்துதான் தமிழ் மொழி அழிஞ்சிடும். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தமிழே கிடையாது, மராட்டி மொழியே கிடையாது. ஹிந்தி ஆதிக்கம் தான். குஜராத்ல இன்னைக்கு ஒடிசால இன்னைக்கு எனக்கு ஹிந்தி வளர்த்து விட்டாங்க. அந்த மொழி அவருடைய தாய்மொழி இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. நாம அதே மாதிரி இந்த ஹிந்தி விட்டா தாய்மொழி அழிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம ஹிந்தி வேண்டாம்னு சொல்லலாம். பிரியப்படுறோம் படிங்க. ஆங்கில இருமொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு ஹிந்தி அங்க எப்படி அழிஞ்சதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழும் அழியும். அதே மாதிரி சென்ற ஆட்சி நடத்தினவங்க எடப்பாடி அவங்க யார் வேணாலும் இந்த நுழைவுத் தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு போலீஸாவோ டாக்டராவோ ஒரு வேணா இன்னைக்கு அந்த மாதிரி 3 வருஷம் சென்ற ஆட்சியில்
எல்லா நுழைவுத்துறை எங்க இருந்தோ உட்காந்து எழுதி அவங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. இன்னைக்கு தளபதி முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அந்த